அன்பான மக்களுக்கு ஒரு விஷயத்தை தெரிவிக்கிறேன். எல்லோரும் வேலைவாய்ப்புன்னு கேட்டுட்ருப்பாங்க. வருமானம், ஜாப் வாண்டடு, பல காரணங்கள் சொல்லிகிட்ருப்பாங்க. அந்த வருமானத்திற்கான வழிகள் பலவிதமான வழிகளில் சொல்லிகிட்ருப்பாங்க. ரிட்டையர்டு பீப்புள்ஸு வேலை செஞ்சிகிட்ருப்பாங்க. மேல் வருமானத்துக்கு சைடு இன்கம்மு, அதேமாரி குடும்ப செலவினங்கள் அதிகமாக கொண்டு இருக்கிறதா, அதை சரி செய்வதற்கு அதிக வருமான வாய்ப்புகள், எப்படி ஒவ்வொருத்தங்களும் கவரும் மாதிரி அவர்களுக்கு மக்களுக்கு சேவை செய்வதற்காக பலவிதமான யுக்திகளை பயன்படுத்தி விளம்பரம் தேடி பலனை கொடுத்து கொண்டிருக்கிறார்கள். அதில் வெறுங்கையில் முழம்புறது எப்படி அப்படிங்கிறது விஷயம். சம்பாதிக்கிறதுக்கு கமிஷன் அடிப்படையில் 2 துறை தான். படிச்சிருந்தா 2 துறை, படிக்காமல் இருந்தால் 1 துறை. அதுக்கு வயசே கிடையாது. பணம் சம்பாதிக்கிறதுக்கு வயசே கிடையாது. சரி, படிக்காதவங்களுக்கு 1 துறை. என்ன? ரியல் எஸ்டேட்டு, கமிஷன் அடிப்படையில். என்ன சொன்னேன்? படிக்காதவங்களுக்கு ஒரே துறை ரியல் எஸ்டேட்டு, கோடியாக சம்பாதிக்கிறதுக்கு கமிஷன் அடிப்படையில். அது எப்படி? எனக்கு வேலையே இல்லை, ரியல் எஸ்டேட்டில் கோடியாக சம்பாதிக்க முடியும்னு நினச்சா டெஃபினட்டாக சம்பாதிக்க முடியாது. சும்மா கதை. ஒரு சில நிறுவனங்கள் கோடியாக சம்பாதிக்குமா, வா வேலை பார்க்கலையா வா அப்படின்னு கூப்பிடுவாங்க. சம்பளம் தரேன்னு ரியல் எஸ்டேட்காரங்க சொல்லுவாங்க, கூப்பிடுவாங்க. தயவு செஞ்சு போயிடாதீங்க. நீங்கள் ஏதாவது ஒரு வேலையை தேடுங்க. ஏதாவது ஒரு வேலையை தேடி அந்த துறையில் போய் அவங்க கொடுக்குற சம்பளத்துக்கு உள்ளார என்ட்ரிஃபை ஆகிடுங்க. என்ட்ரிஃபைன்னா இப்போ ஹோட்டலில் சர்வரா, செக்யூரிட்டி வேலையா, ஏதோ பார்ட் டைமா, படிக்காதவங்களுக்கு வயசுக்கு தகுந்தாப்பில் வீட்டு வேலையா, ஹவுஸ் கீப்பிங்கா, எவ்வளோதோ இருக்குது. படிக்காதவங்களுக்கு, வயசானவங்களுக்கு, வேலை இல்லாதவங்களுக்கும் அதில் போய் சேர்ந்துங்க. யார் எப்படி இருந்தாலும் ஒரு நாளைக்கு 100 ரூபா மேனி கணக்கு போட்டு மாதம் 3000 ரூபா சம்பளம் கொடுக்குறாங்க. அந்த இடத்துல உள்ளார் நுழைஞ்சி அந்த 100 ரூபா மாரி 3000 ரூபா வாங்குறது 2500 ரூபா கொடுப்பாங்க. ஏன்னா 5 ஞாயிற்றுக்கிழமை போச்சுன்னா 2500 ரூபா. அந்த 2500 ரூபாயை 2 மாதம் வேலை பார்த்து 60 நாளில் அந்த தொழிலை கற்றுக்குங்க. 2 மாதம் கற்றுக்கிட்ட பிறகு 3ஆவது மாதம் ரியல் எஸ்டேட்டுக்குள்ளார எங்கே வீடு இருக்கோ இல்லை எங்கே வேலை பார்க்குறீங்களோ அதுக்கு பக்கத்தில் இருக்கிற ரியல் எஸ்டேட் கம்பெனி எங்கே இருக்கோ அங்கே போய் அவங்கள்ட்ட சம்பளம்ட்டு கூப்பிட்டாலும், எப்போ நான் சம்பளத்துக்கு வரல, நான் கமிஷனுக்கு வரேன், தொழில் கற்றுக்கிறேன் அப்படின்னு சொல்லி, இப்போ நான் செக்யூரிட்டியாக வேலை பார்க்குறேன், வயசு 50 வயசு ஆயிடுச்சு, 9 மணிலேருந்து எனக்கு 5 மணி வரைக்கும் டியூட்டி, படிக்கலை, ரைட்டு. அங்கே 9லேருந்து 5 மணி வரைக்கும் நான் 8:45 போயிடுவோம். 5 மணிக்கு திரும்பி 5:30 மணி 6 மணி வரைக்கும் பஸ் ஸ்டாண்டில் நின்றுட்டுருப்போம். அதில் பக்கத்தில் இருக்க 5 மணிக்கு மேலே டியூட்டி முடித்த பிறகு பக்கத்தில் ரியல் எஸ்டேட் கம்பெனி நிறைய இடத்துல இருக்குது. போய் நீங்களாக தேடி அந்த படியில் ஏறி ஒரு 15 நிமிஷம் அந்த ஆஃபீஸில் இருந்து அவங்கள்ட்ட பார்த்து கற்றுக்கிட்டு வாங்க. அந்த 15-16 நிமிஷத்தை வேலை முடிஞ்ச பிறகு தான் சொல்ல வரேன். பஸ் ஸ்டாண்டில் பஸ்ஸுக்காக, டீலக்ஸ் பஸ்ஸுக்காக, எக்ஸ்பிரஸ் பஸ் போயிருக்கோம், ஏசி பஸ்ஸு போயிட்டுருக்கோம், அதுக்காக காத்துக்கிட்டு இருப்போம். ஆனால் எக்ஸ்பிரஸ் பஸ்ஸுக்காக காத்துக்கிட்டு இருப்போம். அந்த நேரத்துக்கு வேலை முடிஞ்சோன்னா உத்தியோகம் பார்க்குற இடத்துக்கு பக்கத்தில் இருக்கிற ரியல் எஸ்டேட் கம்பெனியில் போய், எந்த கம்பெனியாக இருந்தாலும், பெரிய பெரிய கம்பெனிலேருந்து சின்ன கம்பெனி வரைக்கும் இன்றைக்கி வாய்ப்புகள் இருந்துக்கிட்டே இருக்குது. அங்கே போய் நீங்கள் 15 நிமிஷம் தினம் கற்றுக்கிட்டு வாங்க. கற்றுக்கிட்டு வாங்கினா இங்கே 2 மாதம் வேலை பார்த்து ஒரு நாளைக்கு 100 ரூபா மணி
₹5000 சம்பாதிச்சிங்க 60 நாளில். அதே ஒரு மாதம் ரியல் எஸ்டேட்லேருந்து என்னங்கிறத நீங்கள் தெரிஞ்சிங்க. இன்னொரு விஷயம் ஏன் நான் சொல்லணும்னா, படிக்காதவங்களுக்கான வாய்ப்பு ஒன்று சொல்ல வந்தேன். இது வெறுங்கையில் முளம் போடுறது. ஏன்னா எல்லாருக்குமே சொத்து வாங்கணுங்கிற எண்ணம் இருக்கும். பணத்தை வச்சுக்கிட்டு என்னமோ ஏதோ பயப்படுறத விட நம்ம சம்பாதிக்கிறதுக்கு சொத்து வாங்க போகும்போது வேலையில் செஞ்சு வாங்கிக்கிட்டும் கமிஷன் அடிப்படையில் சொத்து கற்றுக்கிட்டு நாளைக்கு அந்த தொழிலையும் யாரும் கற்றுக் கொடுக்காத தொழிலை ரியல் எஸ்டேட்டில் உங்களுக்கு கற்றுக் கொடுப்பாங்க. கற்றுக் கொடுத்து விற்று நான் ஏன் சொல்லுன்னு கேட்டால், இந்த துறையில் நான் 25 வருஷமாக இருக்கேன். அன்னைக்கு ஒரு அரை கிரவுண்டு 30க்கு 40 சதுரடி அரை கிரவுண்டு விற்று கொடுத்தா எனக்கு ₹10,000 கமிஷன். அன்றைக்கே 34 அரை கிரவுண்டு விற்று காசு சம்பாதிச்சேன். ஆனால் இன்றைக்கி அதே நிறுவனத்தில் தான் நான் வேலை பார்க்குறேன். இன்றைக்கி அரை கிரவுண்டு விற்றா ₹40,000 கமிஷன். காலம் எப்படி இருக்கிறது படிக்காத எனக்கு. சரி, இது ஒரு துறை. படித்தவங்களுக்கு 2 துறை. வெறுங்கையில் முளம் போடுறதுக்கான வழிகளில் படித்தவங்களுக்கு 2 துறை. ஒன்று ரியல் எஸ்டேட் துறை, படித்தவங்களுக்கு இன்னொரு துறை இன்சூரன்ஸ் துறை. இன்சூரன்ஸு கேட்டோன்னே என்னடா சரிப்பட்டு வரான்ட்டு ஓடிக்கிட்டு இருக்குன்னு சொல்லி ஓடுறோம். ஒரே ஒரு விஷயம் நல்லா கேட்டுங்க. நகைக்கடை டி நகர் சுற்றி டி நகர் தியாகராஜ நகர் ட்ரேட் நகர் ஆக போகுது. அதை சுற்றி நகைக்கடை. நகை வாங்காமல் இருக்குது. நேற்று அச்சய தேதி எதுவும் எத்தனை டன்னு விற்றுக்குன்னு புள்ளி வரும் தெரிய வரும். அதெல்லாம் இருக்கட்டும். அதேமாதிரி இன்சூரன்ஸுன்னு எல்லோரும் ஓடுறாங்க. படித்தவங்களுக்கு வேலை வாய்ப்பு அதே சொல்கிறேன். படித்தவங்களும் அங்கே போய் ஆஃபீஸில் காலம்புற 9 மணிலேருந்து 5 மணி வரைக்கும் லேடிஸும் ஜென்ஸும் உட்காந்துக்கிட்டே வேலை பார்க்கணும். ஆஃபீஸில் வேலை கம்பெனியில் வேலை பார்த்துட்ருக்காங்க. குறைச்ச சம்பளத்துக்கு படித்தவங்களும் வீட்டு வேலை பார்த்துட்ருக்காங்க. ஹவுசிங் இருக்காங்க, செக்யூரிட்டி இருக்காங்க. என்னுடைய டார்கெட் பூரா செக்யூரிட்டி. ஜென்ஸும் லேடிஸும் படித்தவங்களும் படிக்காதவங்களும் தான் என்னுடைய டார்கெட்டு. அவங்களாம் கோடியாக சம்பாதிக்கிறதுக்காக தான் இந்த வீடியோவை யூடியூப்பில் நான் ஃபார்வர்ட் பண்ணுறேன். ஏன்னு கேட்டால், அந்த படித்தவங்க எஸ்எல்சி பாஸ் பண்ணியிருக்கணும். 26 வயசு நிரம்பியிருக்கணும். 26 வயசு நிரம்பியிருக்கணும். எஸ்எல்சி பாஸ் பண்ணி 10ஆம் கிளாஸ் பாஸ் பண்ணி சர்டிஃபிகேட் இருக்கணும். 26 வயசு நிரம்பியிருக்கணும். ஏன்னா படித்தவங்களுக்கு 2 வாய்ப்புக்கு. நான் கோட்டக் இன்சூரன்ஸுங்கிற கோட்டக் 18 வகையான தொழில் பண்ணுது கம்பெனி. நான் அந்த கோட்டக்கில் இன்சூரன்ஸை மட்டும் எடுத்து செய்யும்போது சில்ட்ரன்ஸ் எஜுகேஷன் பிளான்னு ஒன்று இருக்குது. அதை ஒன்று மட்டும்தான் நான் ஃபோக்கஸ் பண்ணிகிட்ருக்கேன். வியாபாரி எத்தனையோ பேர் இருப்பாங்க. ஏன் அதை ஃபோக்கஸ் பண்ணின்னு சொன்னால், இன்றைக்கி குழந்தைங்களுடைய எதிர்காலம்தான் ரொம்ப கேள்விக்குறியாக இருக்குது பெற்றோர்களுக்கு. குழந்த வளர்க்குறது, படிப்பு, அதுக்கப்புறம் கல்யாணம் பண்ணி கொடுக்குறது அவங்க லட்சியம். 25 வயசு வரைக்கும் குழந்த பிறந்ததுலேருந்து 25 வயசு வரைக்கும் பெற்றோர்கள் பொறுப்புகள் பயங்கரமாக இருக்குது. அந்த பொறுப்புக்கு பாதுகாப்பாக தான் சில்ட்ரன்ஸ் எஜுகேஷன் பிளான்னு எல்லா நிறுவனமும் வச்சிட்ருக்காங்க. நான் இந்த நிறுவனத்தில் கோட்டக் லைஃப் இன்சூரன்ஸ் கம்பெனியில் அதை மட்டும்தான் எடுத்து டார்கெட் பண்ணிக்கிட்டு இருக்கேன். எவ்வளோதான் இருந்தாலும். ஏன்னா இன்றைக்கி அந்த குழந்தைங்களுடைய படிப்புக்கு தடைப்படக்கூடாதுங்கிற காரணத்துக்காக இப்போவும் உங்களுக்கு படித்தவங்களுக்கான வாய்ப்பு 2ல் 1 படிக்காதவங்களுக்கான ரியல் எஸ்டேட்டு, படித்தவங்களுக்கான 2 இன்சூரன்ஸு. அதனால் இந்த வீடியோ பார்க்குற நீங்கள் இன்சூரன்ஸில் ஏஜெண்ட்டாக என்னுடைய கோட்டக் கம்பெனிக்கு என்னோட சேர்ந்து செஞ்சாலும் சரி, 24 கம்பெனி இருக்குது. இன்னொரு விஷயம், இந்த 2024லேருந்து 2031க்குள்ளார 7 வருஷத்துக்குள்ளே இந்தியன் கவர்மெண்ட்டு டார்கெட் வச்சுருக்கிறது இன்சூரன்ஸில் 24 லட்சம் கோடியை 7 வருஷத்தில் முடிக்கணும்னு டார்கெட் பண்ணியிருக்கு. அப்போ 24 கம்பெனி 24 லட்சம் கோடியை டார்கெட் பண்ணால் ஒவ்வொரு கம்பெனியும் 1 லட்சம் கோடிக்கான இதை பண்ணணும். இந்த இந்தியாவில் இருக்கிற 42 கோடி ஜனங்களில் 24 கோடி தான் 24 கம்பெனி தான் இருக்குது. ஆனால் ஒவ்வொரு கம்பெனிக்கும் எத்தனை அட்வைசர்ஸ் வேணாலும் ஏஜென்ட்டுங்க வந்துக்கிட்டே இருக்கலாம். அதனால் நீங்கள் எஸ்எல்சி பாஸ் பண்ணியிருந்தீங்கன்னா, வயசு 26 வயசு ஆகிருந்தால் என்னோட சேருங்க. இல்லை நான் வேறு கம்பெனிலலாம் வேலை பார்க்குறேன்,
வந்தாலும் ஹெல்த் இன்சூரன்ஸு, ஸ்டார் இன்சூரன்ஸு, பாலிசி பெசார், இந்த யுனைடெட் இந்தியா கம்பெனிலேருந்து இப்போ வந்து அவங்க வேற எங்கெங்கெல்லாம் எடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க. அவங்க எஸ்எல்சி பாஸ் பண்ணவங்க, செக்யூரிட்டியெல்லாம் இருக்கிறீங்க, மகளிர்கள், ஆடவர்கள். முக்கியமாக நான் இருக்கிறது வெஸ்ட் மாம்பலத்தில் தான் இருக்கேன். என்னுடைய ரியல் எஸ்டேட்டுக்கான ஆஃபீஸு ஜெயா டிவி ஆண்ட ஈக்காட்டு தாங்கல் இருக்குது. என்னுடைய இன்சூரன்ஸ் கம்பெனி உத்தமர் காந்தி சாலையில் சாஸ்திரி பவனுக்கு பக்கத்தில் இருக்குது, கோட்டக் லைஃப் இன்சூரன்ஸ் ஆஃபீஸு. என்னுடைய வீடு மேற்கு மாம்பலம். வாய்ப்புகள் திறந்து கிடக்கு, கொட்டி கிடக்குது. அதை பயன்படுத்திக்கிறவங்க தான் சாதனையாளர், வெற்றியாளர், கோடீஸ்வரர்கள். ஆகவே அன்பர்களே, உங்களுடைய பயணம் வானமே எல்லை, வானம் தொடும் தூரம் தான். எதற்கு? பணம் சம்பாதிக்கிறதுக்கு. பணம் சம்பாதிக்கிறதுக்கு வானமே எல்லையாக வச்சுருக்கிறேன். ஆனால் அது எவ்வளோ தூரத்தில் இருக்குது? தொட்டு விடும் தூரத்தில் தான் இருக்குது. அது மேஜிக்கா, மிராக்கலாங்கிறது உங்கள் கையிலே. வாழ்த்துக்கள். நன்றி.